ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம டேவ் எஃப்எஃபோட 13வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதோட முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு ஏதோ பேசி பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை கீழே ஊட்டி தள்ளியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கியிருப்பார். ஸோ தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சாராவோட தாட் வேறு வந்திருக்கும். அப்படியே சாராவை பற்றி நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர். அப்புறம் உங்களுக்கு ஒன் ஷாட்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனலில் வந்துட்டு ஒன் ஷாட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நைட் வந்துட்டு எல்லோரும் தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் நல்லா விடியுது. விடிஞ்சதுமே நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா நல்லா உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. ஸோ குழந்த மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கா. நீங்களும் ஒரு குழந்தையா இருக்குது, குழந்தை நினச்சிட்டு இப்படி தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாசமாலாம் பேசலை, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு கீழே போயிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதாவது தூக்கம் தெரிஞ்சிருக்கு, பட் கண்ணை மூடிக்கிட்டே உங்களை ஏமாத்துற மாதிரி படுத்துட்டு இருந்திருக்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு போனதுக்கப்புறம் கல் நெஞ்சக்காரி, நான் எவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே எவ்வளோ குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சி தூங்கிட்டுருக்கேன், கொஞ்சிட்டு போவான்னு பார்த்தா இப்படி திட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி தனியாக பேசிக்கிட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஆனால் அப்படி நீங்கள் கீழே ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது நீங்கள் தூங்குறது நடிக்கிறது கூடவா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன முட்டாள் நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ அவர் கண்ணை முழிச்சிட்டாரு. ஸோ தூங்கலாம் சும்மா நடிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வேணும் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நேராக அப்படியே கீழே தான் போகிறீங்க. கீழே போயிட்டு பார்த்தா அவங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை, அம்மா, அத்தைன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. நல்ல தூக்கம் போலையே, சரி தொலை பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல போயிட்டு டீக்கு தான் காஃபி போடுறீங்க. ஏன்னா அவர் தான் முழிச்சிட்டார்ல, ஆஃபீஸ் வர போகணும், அதனால் அவருக்கு வந்துட்டு காஃபி போடுறீங்க. காஃபி போடுறோம் மீன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் போடுவீங்க. ஸோ காஃபி ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அண்ட் காஃபி பார்த்தீங்கன்னா பால்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லோரும் பிளாக் காஃபி இருக்குல்ல, ஸோ பிளாக் காஃபி தான் குடிப்பீங்க. அதனால் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா காஃபி போயிட்டுருக்குது, இன்னொரு அடுப்பில் பால் வச்சுருப்பீங்க. ஸோ பால் இப்போ தான் லைட்டாக கொதிக்கலை. ஸோ ஒரு மாதிரி பால் வச்சிருப்போம்ல, அப்போ தான் பால் சூடாகிட்டு இருக்கும். அப்போட்டே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பல்லு கூட விளக்கலை, அப்படியே கீழே வந்துட்டுருக்காரு. அதுவும் தூக்க கலக்கத்தில் வர மாதிரி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே செம்ம ட்ராமா பண்ணிட்டு கீழே வர நீங்கள் பார்க்குறீங்க. நிஜமாக தூக்கமே தெரியல. எவ்வளோ நேரம் நடிக்கிறாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காஃபி கொதிச்சிட்ருக்கோம்ல, ஸோ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காஃபியெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு இருக்கிறீங்க. அப்போது எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே சாஞ்சு தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தூக்கம் தெரியலையா இன்னும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போகவே முடியல, ரொம்ப தூக்கமாக வருது வயன், நான் வேணால் லீவ் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் லீவா சார், உங்களை நம்பி நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு லீவ் போட்டால் எங்களுக்கு யார் சோறு போடுவா அப்படின்னு கேட்க, ஏய் அடி பாவி, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஆசையாக வந்து லீவ் போட்டுக்கிட்டான்னு கேட்டால் சரி இல்லை வேணாம் அப்படி சொல்லு, அதை ஏன்டி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் ரியாலிட்டியை தானே சொல்ல முடியும். நான் பாட்டுக்கு காதல் வசனம்லாம் பேசிட்டு இருந்துக்க சாமி இருந்துக்கன்னு சொல்லிட்டு உன்னை அப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வையன், சோத்துக்கு எங்கே போடுது அப்படிங்கிறீங்க. அப்போட்டே ஊந்துட்டு நல்லா விவரமாக தான் இருக்க. சும்மா சொல்லக்கூடாது, சாரா நிஜமாவே அப்பாவி, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்களும் காலங்காத்தால் இப்போ எதுக்கே அக்கா விழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அப்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா தோணுச்சு, அவள் ரொம்பவே அப்பாவி, உன்னை மாதிரி இல்லை, நீ எதுக்கு எடுத்தாலும் வேக்கையான பிடிச்ச மாதிரி பேசுகிற, ஆனால் அவள் ரொம்ப இன்னசென்ட்டு, எது சொன்னாலும் நம்புவா, எது சொன்னாலும் கேட்பா. ஒரு நாளைக்கு நான் லீவ் போட்டுக்கிட்டான்னு கேட்டால் போட்டுக்கோங்க அப்படின்பா, ஆனால் நீ இருக்கியே நீ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அதான் சொன்னேன்ல, எனக்கும் அக்காவுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, நான் அவள் மாதிரி சுத்தமாக கிடையாது, இன்ச்சால கூட நான் அவளை மாதிரி கிடையாது, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வாங்கன்னு கத்துறீங்க. நல்லா தாண்டி பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு ஏண்டி கத்துற அப்படின்னு கேட்குறாரு. பின்ன டைம் ஆகிட்டுருக்குதுல்ல, வந்து இப்படி கட்டி பிடிச்சி நின்றுருந்தா எவன் வேலை செய்யறது? அங்கே பாருங்கள் இவ்வளோ பார்த்துருக்குன்னு, கழுவுறீங்களா நீங்கள், கழுவுறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, கிளம்பு போய்ட்டு குழி முதல்ல அப்படிம்பீங்க. ஒரு நேரம் வாங்க போங்கங்கிறா, ஒரு நேரம் வா போங்கிறா, ஒரு நேரம் மாமாங்கிறா, ஐயோ சாமி வெறுக்காளே அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு மேலே ஓடிடுறாரு குளிக்கிறதுக்கு.
ஸோ அவர் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்ப்பீங்க. அந்த பால் வச்சிருந்த அடுப்பு ஃபுல்லாக பொங்கி போயிடுச்சு. ஐயோ போச்சா, பால் போச்சா, இப்போ மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காசு எடுத்துகிட்டு கீழே அதாவது இறங்கி போகிறீங்க. ஸோ வெளியே போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பால் வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், பக்கத்தில் கடை இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக அப்போது ஏர்லி மார்னிங் தானே, ஒரு மாதிரி எல்லாம் நிறைய பேர் வாக்கிங் ஜாகிங்லாம் போயிட்டுருக்காங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவல அப்படியே தான் போயிட்டுருக்குறீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக தான் இருக்கீங்க. ஸோ அது நடந்து போயிட்டுருக்கும்போது சடனாக உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கோவம் வந்துச்சு. குளிக்க தானே சொன்னேன், குளிக்க போகாமல் பின்னாடியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா உங்களை அப்படி டச் பண்ணுறது டே கிடையாது, வேறு யாரோ ஒருத்தன். அவ்வளோதான், உங்களுக்கு செம கோவம் வந்துருச்சு. ஏய் யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவனை பார்த்தா யாரா யாரா இருந்தால் ஒத்துக்குவா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பானா. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பாப்பா, யாராக இருந்தால் தொட்டா ஒத்துக்குவா, நீ யார் தொட்டா ஒத்துக்குவேன்னு சொல்கிறியோ நான் அவங்கள மாதிரி ஆகிடுறேன், சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். லூசா நீ, பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறது காதலே வாங்கிக்கல. அவன் உங்கள் கையை அப்படி பிடிக்கிறான். உங்களுக்கு கோவம் வந்துச்சு. காலங்கத்தால் என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படின்னா ஈவினிங் வேணா வீடு எங்கன்னு சொல்லு வரேன் அப்படிங்கிறான். அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுச்சு. ஓங்கி பலார்னு ஒரு கன்னத்தில் விட்டுருவீங்க. ஸோ கன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வாங்கிட்டு அவனுக்கெல்லாம் செம கடுப்பாயிடுச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் ஏதோ பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேசுனா கன்னத்துலேயே அறைவியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறான். உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ யாராக வேணா இருந்துக்கோ, எதுக்காக தேவையில்லாமல் தொட்டு பேசுகிற, தப்பாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம், ரோட்டில் நல்ல பொண்ணுங்க நல்லா போனால் அப்படி தான் பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்கான். இந்த கை தானே என்னை அடிச்சதுன்னு சொல்லிட்டு கையை முறுக்க உங்களுக்கு வலிக்குது. ஸோ ஒரு மாதிரி வலி வந்தங்காட்டிக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே உங்களோட காலை பார்த்தீங்கன்னா லைட்டாக பின்னாடி தூக்கி செப்பலை கழட்டிடுவீங்க. ஸோ இன்னொரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ செப்பலை கழட்டி அப்படியே அவன் மூஞ்சிலே அடிச்சிடுறீங்க. 4-5 அடி அப்படியே செப்பலே தக்குன்னு அடிச்சிடுவீங்க. அவனுக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. அவனோட இன்னொரு கை ஃப்ரீ தானே, அந்த கையில் பார்த்தீங்கன்னா அப்படி செப்பல் பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி திருப்பி முறுக்கி பிடிச்சிக்கிறான். ஸோ உங்கள் 2 கையும் இப்போது பின்னாடி முறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கிட்ட வந்து, அதாவது பின்னாடி தான் உங்கள் கிட்ட காது கிட்ட வந்து, என்ன நான் கூட ஏதோ சும்மா பேசிட்டு விட்டுறலான்னு நினச்சேன், என்னையே இவ்வளோ பேச்சு மாதிரி அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போகிறான் அந்நேரத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா மணி இப்போ தான் ஒரு 6 இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருத்தர் 2 பேர் இந்த வயசானவங்க ஜாகிங் போகிறது வாக்கிங் போகிறதுன்ட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் கூட, ஒரு ஆள் கூட என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்கல, அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் ஆகிடுச்சு. விடுடான்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நடு ரோட்டில் தன்னு கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் அவன் விடவே மாட்டேங்கிறான். அப்படியே தான் அவன் அப்படியே ரோட்டில் இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்களோட அம்மா அத்தை குழந்தைன்னு தூங்கிட்டு இருக்காங்க. டே வந்துட்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ என்னன்னு தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே எட்டி வந்து வெளியே பார்க்குறாரு. ஆனால் வெளியே பார்க்கும்போது உள்ளே தான் நீங்கள் கிச்சனில் தானே இருப்பீங்க. ஸோ அங்கேருந்து நல்லா தெரிய மாட்டேங்குதா. அதனால் சரி போனால் திட்டுவா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பாத்ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கேயே போயிட்டு மறுபடியும் பல்ல விளக்கிட்டுருக்காரு. ஆனால் இந்த பக்கம் இவங்கள அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டுருக்கான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்களும் விடுன்னு சொல்லிட்டு கோவமாக தான் கத்துறீங்க. அப்படி நீங்கள் கோவமாக அவனை பார்த்து கெட்ட வார்த்தையில் வேறு திட்டிடுவீங்களா. ஸோ அவனுக்கு இன்னும் ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விடுறான். ரோட்டில் போய் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் பாலுக்கு காசு எட்டு போயிருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா கையில் தான் எட்டு போயிருப்பீங்க, ஓகேவா. ஸோ கையில் எடுத்துகிட்டு போக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி விட்டு அடுத்த செகண்டுக்கு காசெல்லாம் அப்படி தெரிச்சு விழுந்துருது. காயின்ஸும் தேவைப்படலை. ஸோ அந்த மாதிரி தான் காயின்ஸ் அப்புறம் அந்த 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிலாம் எட்டு போயிருப்பீங்க. எல்லா காசும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு விழுக்குது. அப்போது நீங்கள் அப்படியே கீழே விழுந்து கிடக்க அவன் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பயமாகவும் இருக்குது, கோபமும் வருது. ஆனாலும் வந்துட்டு பயத்தை வெளியே காட்டிக்காம அவனை இன்னும் கெட்ட வார்த்தையிலே திட்டிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இருக்குதா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடப்பீங்க, உட்காந்து விழுந்து கிடப்போல அந்த பொசிஷனில் தான் இருப்பீங்க. இப்போ அப்படியே உங்கள் பின்னாடி முடியை பிடிச்சி அப்படியே இழுக்க ரொம்ப வலிக்குது. நீங்கள் அப்படியே கத்துறீங்க, விடுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா
அங்கே ஒரு கார் வந்து நிற்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு வேளை போலீஸ் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா போலீஸ் ஜீப் தான். ஸோ போலீஸோட ஜீப்பை பார்த்ததுமே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்லுவீங்களா? ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். எதுக்கு அவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த பக்கம் அந்த கான்ஸ்டபிள் இருக்கான்ல அவன் வந்துட்டு ஒரு ஷர்ட்டை கொண்டு வந்து கொடுத்து சார் யூனிஃபார்ம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இந்த பொறுக்கி நாய் அந்த யூனிஃபார்ம் வாங்கி போடுது. ஸோ இப்போ தான் தெரியுது இது ஒரு போலீஸ் தான், ஆனால் ரொம்ப கெட்ட போலீஸுன்னு. அப்போது நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏதாவது பிரச்சனைனா போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சொல்லி, ஆனால் போலீஸே பிரச்சனை பண்ணால் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது? அதுவும் இல்லாமல் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரல, டிவியை கூப்பிட முடியாது. நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு பார்த்துட்ருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இவளை எழுத்துட்டு போயிட்டு ஜீப்பில் ஏற்று அப்படின்னு சொல்ல பட் சார் என்னாச்சு அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிள் நல்ல மனுஷன் போல் அவனு கேட்குறான். அப்போது இவன் பார்த்தீங்கன்னா என்ன கேஸா? ஒரு பெரிய கேஸு, தூக்கி உள்ள போடு, கொண்டு போ. ஆனால் எஃப்ஐஆர் எதுவும் எழுதிடாத, நான் வந்து பார்த்து பக்குவமாக எழுதிக்கிறேன், கூட்டு போ அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டேங்கிறீங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க மேலே ஒரு மாதிரியான அருவருப்பு வெறுப்பெல்லாம் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒருத்தர் போலீஸு அவன் பார்த்தீங்கன்னா பொறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அத்தனை பேரும் நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னே வரவே கிடையாது. அவ்வளோ கோவத்தில் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் போகிறீங்க. ஏன்னா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, ஜீப்பில் கொண்டு போய் ஏற்றிட்டாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறீங்க. லைக் அந்த ஜீப்பை எடுத்துடுவாங்கள்ல, ஸோ அப்படியே அந்த ஜீப்பில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க ஜீப்பும் எடுத்துடுறாங்க. இப்போது அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா டே தான் ப்ரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் பார்க்கலாமா அவளை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் நீங்கள் திட்டுவீங்க, குளிக்குதான்னு சொன்னீங்க, குளிச்சுட்டே போயிடலாம், இல்லைனா அதுக்கு தனியாக கத்துவா ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு. ஸோ ஷவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை தவட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறா, இன்னுமா அந்த காஃபி போடுறா, அப்போவே காஃபி போட்டால அப்படின்னு சொல்லிட்டு டவல் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வச்சுட்டு எந்திரிச்சு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா அதாவது வரும்போதே கூப்பிட்டே வருவார்ல, அப்படி தான் ஒயன் சொல்லிட்டு கூப்பிட்டே வந்தா உங்களை காணோம், சத்தத்தையே காணோம். என்ன பேச மாட்டீங்களோ மேடம்? வெத்தலை பாக்கு கொடுத்தா தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஆளை காணோம். பால் பார்த்திங்கன்னா பொங்கி கிடக்குது, பால் வேறு பொங்கி கிடக்குது. எங்கே போயிட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அம்மா ரூமில் இருக்காளான்னு சொல்லி அங்கே வந்து பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தையும் வந்துட்டு தொட்டில் தூங்கிட்டு இருக்கான். இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, பின்னாடிக்கு இது போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பின்னாடி போய் பார்க்குறாரு. ஸோ கார்டன் அந்த மாதிரி பின்னாடி எல்லாக்குள்ள வீட்டு சுற்றியும் எல்லா பக்கம் பார்க்குறாரு, காணோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாரு. மொட்டை மாடியிலையும் ஆளை காணோம். பைத்தியக்காரி எங்கே போனா, காலங்கத்தால் நம்மளை திட்டிகிட்டு இருந்தா, ஆளையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கீழே வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பண்ணால் அந்த டிவி இருக்குல்ல, ஸோ டிவி கேட்ட ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் மேலே உங்களோட ஃபோன் அடிச்சிட்டு இருக்குது. ஃபோனும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி இன்ட்யூஷன் தோணும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவருக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பயப்படுறாரு. அப்போ அகைன் வந்துட்டு கிச்சனில் பார்க்கும்போது பால் பொங்கி கிடக்குது. ஸோ ஒரு வேளை பால் வாங்கக்கு இது போனாலா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. பால் பொங்கிச்சுல, ஸோ பால் இல்லை, குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு வாங்க போயிருப்பா, வந்துடுவான்னு சொல்லிட்டு அவரும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் காஃபியெல்லாம் போட்டு ஊற்றி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு உள்ளே வெளியே நடந்துட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வராமல் இருக்க மாட்டீங்க, ஏன்னா அவர் ஆஃபீஸ் போகணும், சீக்கிரம் போகணும், இன்னும் சமைக்கவே இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் இப்படி லேட்டாக வரமாட்டாளே, எங்கே போயிட்டான்ட்டு அப்படியே வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் எழுப்ப அம்மாவும் இருந்துச்சு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. வயன் எங்காவது சொல்லிட்டு போனாளா அப்படின்னு கேட்க, வயனா இல்லையே எதுவும் சொல்லையே, எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்கவும், இல்லை தூங்குமா, அவள் பால் வாங்க போனா இன்னும் வரல, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காஃபி கிளாஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியே வராரு. ஸோ கேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ அவரு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் கூட பண்ணலையா, ஏதாவது வெளியேருந்து உள்ளே வந்தால் கூட தெரியாது அப்படின்னு அவர் வெளியே போயிட்டு கேட் அப்படியே லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது அப்படியே தான் அவரும் பார்த்திங்கன்னா கடை வரைக்கும் வந்துட்டார். கடை வரைக்கும் வந்து கூட உங்களை காணோம். ஒன்றா வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கணும், இல்லையா கடையில் இருக்கணும், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா
யாராவது இங்கே பால் வாங்க வந்தாங்களா ஒரு பொண்ணு, இதோ இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டி கேட்க, அவங்க வந்துட்டு இல்லைப்பா கடை பக்கம்லாம் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிடுவாங்களா. அப்புறம் அவ எங்கே போயிட்டா, வேற எங்கேயாவது கடை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. 4 தெரு தள்ளி தான் கடை இருக்குது. ஸோ பால் வாங்கன்னா என்கிட்டயே வாங்கியிருக்கலாமே, என்னை தாண்டி போக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா அந்த பக்கம் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாப்பா அங்கே வேணால் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிருப்பாளோன்னு நினச்சி இவரும் அந்த கடைக்கு போய் பார்க்குறாரு. அங்கேயும் வரலன்ட்டாங்க. இப்படியே தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அந்த பக்கம் எல்லா பக்கம் தேடிட்டு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு நிஜமாவே ரொம்ப பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போது டேவும் பார்த்தீங்கன்னா, இல்லை ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவள் சொல்லிட்டு தானே போவா, யார்ட்டையும் சொல்லாமல் போயிருக்கா, ஆனால் நேரம் வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அகெயின் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பொண்ணு ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, எல்லாரும் வந்துட்டு தெரிலங்கிறாங்க. இவர் அப்படியே லைனாக எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு போக, ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் பெஞ்ச் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வயசான ஒரு தாத்தா அங்கே அப்படியே உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது, இந்த ரோட்டு ஓரத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தாத்தா. அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஓரத்தில் அந்த பெஞ்சு மேலே அப்படியே உட்காந்துட்ருக்க, அவருக்கு ரொம்ப குளிராக இருக்குது. போத்திக்கு ஒரு போர்வை கூட இல்லை, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. அப்போட்டே அவரை பார்த்துட்டு, ரொம்ப நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன், கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு எங்காவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு கண்ணாறு மாதிரி சுருக்கிட்டு. அப்போ டேவும், இது என்னோட வைஃப் தாத்தா, காணோம், காலையில் பால் வாங்க வந்தா ஆனால் காணோம், எங்காவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அந்த தாத்தாவும் எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு ஃபோட்டோ காட்டுறாரு, நல்லா ஜூம் பண்ணி காட்ட, இந்த பிள்ளையா ஒரு ஒரு சுடிதாரு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அந்த பிள்ளை பார்த்தனே அப்படிங்க. அப்பா நல்ல வேலை இவராது பார்த்துருக்காரு, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, இங்கே பாருப்பா, நீ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லவும், போலீஸ் ஸ்டேஷனுக்கா எதுக்கு அப்படின்ட்டு இவருக்கு ஷாக் ஆகுது. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய போலீஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ட்டு இவர் ஷாக்காக கேட்குறாரு. அப்போது அவரும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்போது டேக்கெல்லாம் செம கடுப்பாயிடுச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாப்பா இப்படி தான், அந்த பிள்ளைக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு அவள் திட்டா, செருப்பு எடுத்து அடிச்சிட்டா, அதனால அவன் ஒரு போலீஸு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான், நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்க. எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த தாத்தாவும், அவளை கூட்டிகிட்டு போனது இந்த பக்கம் ஸ்டேஷன், நீ எங்கே போய் சொல்லணும் தெரியுமா அப்படின்ட்டு வேற ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாரு. தாத்தா அவள் அங்கே இருக்கும்போது நான் எப்படி வேறு பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுதான் சொல்கிறேன்ல, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு போனது பொறுக்கில்ல போலீஸ்காரன், அவன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு போனான், நீ போய் கேட்டால் விட்டுருவானா, அதனால முதல்ல அவன் மேலே ஒரு கேஸை போடு, இந்த பக்கம் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, ஸோ இன்னொரு ஊருக்குன்னு அங்கே போயிட்டு கேஸை போடு முதல்ல அப்படின்னு சொல்ல, அப்போது சாட்சிக்கு யாராவது கேட்டா அப்படிங்கிறாரு. என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா. இவருக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி தாத்தா முதல்ல போய் அவளை பார்க்குற அப்படிங்க. முதல்ல கேஸு கொடு தம்பி, அப்புறமா தான் உன்னை அவளை பார்க்கவே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. ஸோ டே பார்த்திங்கன்னா அந்த தாத்தாவை அப்படியே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து தானே வந்திருப்பாரு. ஸோ வீடு வரைக்கும் அப்படியே நடந்து கூட்டிகிட்டு வந்துட்டு, ஒரே நிமிஷம் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இவரோட கார் பார்த்திங்கன்னா இந்த தார் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ண அவரும் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சொன்ன மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, அங்கே போலீஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜின் தான். அவர் வந்துட்டு, என்ன அவன் இந்த மாதிரி பண்ணானா, நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்த்து கேட்க, ஆமாப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், யாருமே எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் தலையாட்ட இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருப்பார் போல். ஸோ எடுத்து அவருக்கு நைட் டியூட்டி, அதாவது நைட் வந்துட்டு வந்திருப்பார் ஸ்டேஷனுக்கு, மார்னிங் அவர் தான் இப்போ இருக்கார். அப்போது தாத்தாவும், புதுசா அதான் அவனுக்கு அவனை தெரியல, அவன் சரியான பொறுக்கி, அவனுக்கு யார் தான் அந்த போலீஸ் வேலை கொடுத்தாங்கன்னே தெரியல, எல்லாத்தையும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை முதல்ல ஏதாவது பண்ணுப்பா, நீயாவது ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லவும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்துட்டு, சார் இப்போ என்னோடய ஒய்ஃபை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க வரா. அப்போது ஜின்னும்,
நீங்கள் போங்க, நான் வரேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நான் அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டோட வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்போது டேக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஒய்ஃபை பார்க்கணுன்னா லெட்டர் கொடுக்கணும், அப்போ தான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி தான் விடுறாங்க கொடுத்து. இப்போ தாத்தாவும் டேவும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களை தான் அப்படியே வெளியே ஒரு பெஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த செல்லுக்கு வெளியவே ஸ்டேஷனுக்குள்ளே பெஞ்ச் இருக்குல்ல, அதில் உட்கார வச்சுருக்க. உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. எல்லாரும் திருட்டு கேஸு கஞ்சா அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேஸில் மாட்டினவனுங்க. அவங்களுக்கு நடுவில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே கை காலம் நடுங்குது. பால் வாங்க போனதில் குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த சுச்சுவேஷனில் கூட. ஸோ அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நேராக உங்ககிட்ட வந்து எந்திரி வா என் கூட அப்படிங்கிறான். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, உன் மேலே எஃப்ஐஆர் போடுவேன், என்ன கேஸ் வேணால் போடுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான். நீங்கள் அப்படியே முறைக்காத, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டே பார்க்குறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டா, ஒன்று, உன் மேலே நான் என்ன வேணால் கேஸ் போட முடியும், கேஸ் போட்டேன்னா மானம் போயிடும், கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடும், அப்புறம் புருஷனும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான், வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, என் கூடயா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட உங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. ஏய், நீ என்ன கேஸை போடுறே போட்டுக்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. எவ்வளோ திமிரில்லை உனக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி பலான்னு அரையதுக்கு கையை ஓங்குவான். போதனியார் அவ்வளோதான், கண்ணு முள்ளைங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர். ஓகேவா? ஓகே. அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒன் ஷாட் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னொரு சேனலில் ஒன் ஷாட் எல்லாம் போட்டிருக்கேன். ஓடிசன் அதான் எல்லாத்துக்குமே போடுவேன், ஒரு ஒன் ஷாட் 7 நாளுக்கு 7 பேத்துக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த சேனலோட லிங்க்கையும் இந்த சேனலில் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். டடா பாய் சராயே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?